Success in 16 Lessons. இந்த புக்கோட சம்மரி தான் பார்க்க போறோம். இந்த புக்ல மொத்தம் 16 சாப்டர்ஸ் இருக்கு. இந்த 16 சாப்டர்ஸும் தான் நமக்கான 16 வாழ்க்கை பாடங்களை கத்துக் கொடுக்கும். பல வெற்றிகளை கண்ட நிறைய மக்களோட பெரிய பெரிய தலைவர்களோட செயல்களை அடிப்படையா வச்சுதான் ஆத்தர் நெப்போலியன் ஹில் இந்த புக்கை எழுதியிருக்காரு. புக்கோட சம்மரி பாக்குறதுக்கு முன்னாடி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேள்வி கேக்குறேன். ஒரு உணவு அது குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரை எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். ஆனா அதை சாப்பிட்டா சிலருக்கு உடனே உடல் நலம் சரியில்லாம போயிடும். முக்கியமா குழந்தைகளுக்கு சீக்கிரம் உடம்பு சரியில்லாம போயிடும். அதனாலேயே அந்த உணவை ஒதுக்குவாங்க. ஆனா அந்த உணவுல கேன்சர் நோயால ஏற்படுற கஷ்டத்தை நீக்கக்கூடிய திறன் இருக்கிறதா ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. அது என்ன உணவா இருக்கும்? கெஸ் பண்ண முடியுதா? அது என்ன உணவுன்னு தெரிஞ்சுக்கணும்னா கடைசி வரை பாருங்க. சரி, இப்ப இந்த புக்கோட சம்மரிய பார்க்கலாம். ஆத்தர் நெப்போலியன் ஹில் 26 வருஷம் பயங்கரமா ஆராய்ச்சி பண்ணிருக்காரு. கிட்டத்தட்ட 500 மில்லியனர்ஸுக்கு மேல இன்டர்வியூ எடுத்திருக்காரு. அதுக்கப்புறம் இந்த உலகத்துல வாழ்ந்த மாஸ்டர் மைண்ட்ஸான தாமஸ் எடிசன், ஹென்ரி ஃபோர்ட், ஆண்ட்ரூ கார்னேஜ், தியோடர் ரூஸ்வெல்ட், அலெக்சாண்டர் கிராம்பெல் இவங்களோட வெற்றிகள் எல்லாம் படிச்சிருக்காரு. இதெல்லாம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா அவர் என்னெல்லாம் தெளிவா கத்துக்கிட்டாரோ அந்த கற்றலை வச்சுதான் இந்த லா ஆஃப் சக்சஸ் இன் 16 லெசன்ஸ் இந்த புக்கை எழுதியிருக்காரு. இந்த புக்கு ஈஸி ரீடிங் புக்கு தான். எல்லாருக்குமே புரியுற வழியில தான் இந்த புக்கு எழுதப்பட்டிருக்கும். உங்க வாழ்க்கையவே மாத்தி உங்க வாழ்க்கையில பல வெற்றிகளை அடைய வைக்கிறதுக்கு இந்த புக்கு கண்டிப்பா ஒரு முக்கிய கருவியா இருக்கும். ஆத்தர் என்ன சொல்றாருன்னா, உங்களால முடியும்னு நீங்க நம்புனா கண்டிப்பா உங்களால முடியும். இந்த நம்பிக்கை தான் வெற்றிக்கான அடிப்படை விஷயம். சிறந்த வெற்றியை அடையணும்னா அதுக்கு மாறிக்கிட்டே இருக்க சுற்றுச்சூழலை அடாப்ட் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடிய திறன் நம்ம கிட்ட இருக்கணும். இந்த மாறிக்கிட்டே இருக்க சுற்றுச்சூழல்ல நம்ம நிம்மதியோடையும் நல்லிணக்கத்தோடையும் வாழணும். நம்ம சுற்றுச்சூழல்ல இருக்க ஃபோர்ஸஸ எப்படியெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கிறோமோ அதுக்கேத்த மாதிரி தான் நம்மளோட நல்லிணக்கமும் நிம்மதியும் அமையும். சோ உங்க என்வாயன்மெண்ட்ல இருக்க நல்ல விஷயங்கள், கெட்ட விஷயங்கள் இது எல்லாத்தையும் தெளிவா புரிஞ்சுக்கிறப்பதான் வாழ்க்கையில வெற்றிகளை அடைய முடியும். சரி, இப்ப இந்த வெற்றிக்கான 16 லாஸ பார்க்கலாம். லெசன் நம்பர் 1, மாஸ்டர் மைண்ட்ஸ். உங்களோட வெற்றிக்கு தேவையான லாஸ்ல முதல் லா மாஸ்டர் மைண்ட் தான். 2 மைண்டும் நல்லிணக்கத்தோட சேர்ந்தாதான் மாஸ்டர் மைண்டை உருவாக்க முடியும் அப்படின்னு ஆத்தர் சொல்றாரு. சகிப்பின்மை, பேராசை, பொறாமை, சந்தேகம், பழிவாங்குதல், அகங்காரம், அகந்தை, வருமானமே இல்லாதப்ப செய்யற செலவுகள், சம்பாதிக்கிற காசை தண்ணி மாதிரி செலவழிக்கிறது, இந்த பலவீனமான தன்மைகள் எல்லாமே ஒருத்தனோட வெற்றிக்கு முழுக்க முழுக்க தடையா இருக்கும் அப்படின்னு ஆத்தர் சொல்றாரு. மத்த மக்கள் உங்க கூட நல்லிணக்கமான உறவை ஏற்படுத்திக்க நீங்க அவங்கள இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணணும். அப்படி பண்ணாத வர வெற்றியை உங்களால அடைய முடியாதுன்னு ஆத்தர் சொல்றாரு. ஒரே விஷன் இருக்க, ஒரே குறிக்கோள் இருக்க 2 பேரோட மைண்டும் இணைஞ்சாதான் மாஸ்டர் மைண்டை உருவாக்க முடியும். ஒரு ஆளோட மைண்டை விட பல பேரோட மைண்ட் இணைஞ்சு செயல்படுறப்போ அந்த செயல் இன்னும் சக்தி வாய்ந்ததா இருக்கும். இதுக்கு 2 பேருக்கும் மத்தியில நம்பிக்கை ரொம்ப முக்கியம். அந்த 2 பேருக்குமே வெற்றி அடையணும் அப்படிங்கிற எண்ணம் கண்டிப்பா இருக்கணும். மாஸ்டர் மைண்ட் ஆகணும்னா அதுக்கு சில விஷயங்கள் இருக்கு. நம்பர் 1, நம்ம மைண்டுக்கும் நம்மளோட ஒன்னா இணைய போற மைண்டுக்கும் நாலேஜை வளர்த்துக்கணும், ஒருங்கிணைச்சுக்கணும் அப்படிங்கிற ஆசை இருக்கணும். நம்பர் 2, 2 மைண்டுக்கு மத்தியிலும் புரிதல் இருக்கணும். நம்பர் 3, அவங்களோட எண்ணங்கள் மாறி மாறி பரிமாற்றப்பட்டுக்கணும். நம்பர் 4, ஒருத்தரோட எண்ணங்கள் இன்னொருத்தருக்கு சவுண்ட் மூலமாவோ இல்ல லைட் மூலமாவோ பரிமாறப்பட்டுக்கலாம். நம்பர் 5, மைண்ட உதயமாகிற எண்ணங்கள்ல 2 வகை இருக்கு. ஒன்னு நமக்குள்ள இருந்து உதிக்கிற எண்ணங்கள், இன்னொன்னு மத்தவங்க மூலமா வர்ற எண்ணங்கள். இந்த எண்ணங்கள் 2ஐயும் புரிஞ்சு எது முக்கியமோ அதை எடுத்துக்கணும். அடுத்து நம்பர் 6, ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் இருக்கப்போ அந்த குரூப்ல ஒருத்தர் மட்டும் எல்லாத்துக்குமே தடையா இருந்தா கண்டிப்பா மாஸ்டர் மைண்டை உருவாக்க முடியாது. நம்பர் 7, நம்ம மூளையும் பேட்டரி மாதிரி தான். அப்பப்ப அதுக்கு சார்ஜ் ஏத்தணும். சோ ஒன்னா சேர்ந்து செயல்படுற எல்லாருமே அப்பப்ப மீட்டிங் போட்டு டிஸ்கஸ் பண்ணணும், பிரெயினை ரீசார்ஜ் பண்ணிக்கணும். அடுத்து நம்பர் 8, ஒன்னா செயல்படுறப்போ எல்லார் மத்தியிலும் நல்லிணக்கம் கண்டிப்பா இருக்கணும். அப்போதான் மாஸ்டர் மைண்டை உருவாக்க முடியும். நம்பர் 9, எந்த ஒரு நெகட்டிவ் எண்ணங்களும் யாரோட மைண்டையும் தொல்லை பண்ண கூடாது. இதெல்லாம் இருந்தாதான் நம்ம மாஸ்டர் மைண்டை சரியா கட்டமைக்க முடியும்னு ஆத்தர் சொல்றாரு. கல்விய கத்துக்கிறோம்னா சும்மா கடமைக்குன்னு படிக்க கூடாது. நாளைக்கு எக்ஸாம் கண்டிப்பா படிச்சே ஆகணும், இல்லனா அப்பா அம்மா தூக்கி போட்டு மிதிப்பாங்க, டீச்சர் கம்ப வச்சு அடிப்பாங்கன்னு பயந்து போய் ஏதோ படிக்கணும், பாஸ் ஆகணும்னு படிக்காம படிக்கிற விஷயத்த புரிஞ்சு படிக்கணும். அதுல சொல்லப்பட்டிருக்க விஷயத்த நீங்க மத்தவங்களுக்கு சொல்லி புரிய வைக்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு அந்த விஷயம் புரிஞ்சிருக்கணும். நீங்க கத்துக்கிட்ட நாலேஜ் வச்சு உங்க மைண்ட் டெவலப் ஆகிருக்கணும். அப்பதான் நீங்க உண்மையான கல்வி கத்துக்கிறீங்கன்னு அர்த்தம். மத்தவங்களோட எந்த உரிமைகளையும் பறிக்காம தனக்கு தேவையான எல்லாத்தையும் தனக்கு தேவைப்படுறப்போ எடுத்துக்கிற சக்தி நம்ம கத்துக்கிற கல்வியில மட்டும்தான் இருக்கு. ஒரு விஷயத்த நம்ம கத்துக்கணும்னு நினைச்சா எப்ப வேணாலும் கத்துக்கலாம். அதனால யாரும் பாதிக்கப்பட போறது கிடையாது. கல்வி அப்படிங்கிறது நமக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் அதை சால்வ் பண்ண சரியான மைண்ட கொடுக்கணும். ஒருவேளை மத்தவங்களோட அறிவை ஒருத்தனால பயன்படுத்திக்க முடியுதுன்னா அதை வச்சு அவனுக்கு என்ன பண்றதுன்னு கூட தெரியாத ஒரு முட்டாளாதான் இருப்பான். மாஸ்டர் மைண்ட அடையணும்னா எல்லா மைண்டும் ஒன்னா இணைஞ்சு செயல்படணும். அதுல எந்த விரிசலும் இருக்கக்கூடாது. ஒருத்தருக்கு ஒருத்தங்க பொறாமப்படாம தங்களோட இலக்க நோக்கி மட்டும் செயல்படணும். சில கம்பெனியோட டிரெக்டர்ஸ் எல்லாம் இருப்பாங்க. அவங்கெல்லாம் ஒருங்கிணைஞ்சு வேலை செஞ்சதுனாலதான் அவங்களால கம்பெனியை நிலைநிறுத்த முடியும். அதே மாதிரி வெற்றி அடையவும் முடியும்.
சோ மாஸ்டர் மைண்ட் அடைஞ்சாதான் வெற்றி கிடைக்கும். அந்த மாஸ்டர் மைண்ட் அடைறதுக்கு தனி ஆளா செயல்படாம ஒருங்கிணைஞ்சு செயல்படணும். நம்ம வாழ்க்கையிலே நமக்கு இருக்க ரொம்ப மோசமான 6 எதிரிகளை பத்தி ஆத்தர் சொல்றாரு. நம்பர் 1, வறுமையை கண்டு பயப்படுறது. நம்பர் 2, மரணத்தை கண்டு பயப்படுறது. நம்பர் 3, உடல் நலம் சரியில்லாம போயிடுமோன்னு பயப்படுறது. நம்பர் 4, தன்னோட வாழ்க்கையில தான் ரொம்ப நேசிக்கிறவங்கள இழந்துருவோமோன்னு பயப்படுறது. நம்பர் 5, வயசாகிடுமோன்னு பயப்படுறது. நம்பர் 6, யாராவது நம்மள குறை சொல்லிடுவாங்களோன்னு பயப்படுறது. இந்த 6 பயங்களும் தான் நமக்கு ரொம்ப மோசமான எதிரிகள் அப்படின்னு ஆத்தர் சொல்றாரு. இக்னரன்ஸ், அதாவது அறியாமை. இந்த அறியாமையும் பயமும் ஒட்டி பிறந்த ரெட்டையர்கள் மாதிரி. எங்க அறியாமை இருக்கோ அங்க அதிகமா பயம் இருக்கும். இவங்க 2 பேருமே எப்பவுமே ஒரே இடத்துலதான் இருப்பாங்க. உதாரணத்துக்கு, எல்லாரும் செத்ததுக்கு அப்புறமா பேயா வந்து பழி வாங்குவாங்க அப்படிங்கிற அறியாமை தான் நிறைய மக்கள் மனசுல பேய பத்தின ஒரு பயத்தை உருவாக்கிருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த பேய் நம்மள கொன்னுடுங்கிற பயத்தையும் அது உருவாக்கி நம்மளோட வெற்றிக்கு தடையாவும் வந்து நிக்குது. நம்ம எதிரிகளான இந்த அறியாமையும் பயமும் நம்ம கிட்ட இருக்கான்னு கண்டுபிடிச்சு அதை நம்ம அறிவுத்திறன் வச்சு சண்டை போட்டு துரத்தி அடிக்கணும். நம்ம கிட்ட இந்த 2 நெகட்டிவ் விஷயங்களும் இருக்க வர வெற்றி படியை மிதிக்கவே முடியாது. மத்தவங்க கூட பழகவும் முடியாது. எதையும் கத்துக்கவும் முடியாது. மாஸ்டர் மைண்ட அடைய முடியாது. அதே மாதிரி ஒரு மனுஷன் தன்னோட தவறுகளை உணர்ந்து அந்த தவறுகளுக்கான காரணம் என்னன்னு தெரிஞ்சுக்கிற வர அவனால நிரந்தர வெற்றி அடைய முடியாது. தெளிவா சொல்லணும்னா, பயமும் அறியாமையும் இருக்கக்கூடாது. ஒற்றுமையா இணைஞ்சு செயல்படணும். அப்பதான் வெற்றியை எளிமையா அடைய முடியும்னு ஆத்தர் நெப்போலியன் ஹில் சொல்றாரு. அடுத்ததா லெசன் நம்பர் 2, a definite chief aim. ஆத்தர் நெப்போலியன் என்ன சொல்றாருன்னா, தங்களோட சொந்த பலவீனங்கள் பத்தின உண்மைகளை சொல்லும்போது அந்த உண்மைகளை ஏத்துக்கிறதுக்கு சில மக்கள் தான் தயாரா இருக்காங்க. இன்னும் சில மக்கள் தங்களை பத்தி மத்தவங்க சொல்ற பலவீனமான விஷயங்களை ஏத்துக்கிறதே இல்ல. மக்கள் யதார்த்தங்களை விட மாயைகளை தான் ரொம்ப விரும்புறாங்க. ஆனா நம்ம வாழ்க்கையில எப்பவுமே ரியாலிட்டிய தெளிவா புரிஞ்சுக்கணும். அப்பதான் நம்ம இலக்க சரியா நிர்ணயிச்சு வெற்றி பாதையில பயணிக்க முடியும்னு ஆத்தர் சொல்றாரு. வெற்றி அப்படிங்கிறது மத்தவங்களோட உரிமைகள் எதுலையுமே தலையிடாம தனக்கு தேவையான விஷயங்களை அடையிறது. வெற்றியாளர்களுக்கு டெஃபினட் சீஃப் எய்ம் ஒன்னு இருக்கும். டெஃபினட் பிளான்ஸ் இருக்கும். அதாவது நிச்சயமான திட்டங்களோட தான் எப்பவுமே வெற்றியாளர்கள் செயல்படுவாங்க. வெற்றியாளர்களா இருக்கவங்க பணத்தை முறையா சேமிப்பாங்க. எப்படி இந்த டெஃபினட் சீஃப் எய்மை செட் பண்றது? எந்த பிரின்சிபல்ஸை பயன்படுத்துறது? நம்பர் 1, செல்ஃப் ஹிப்னாட்டிசம் மெத்தட பயன்படுத்தலாம். அதாவது ஆட்டோ சஜஷன்ஸ் கொடுக்கறது. உதாரணத்துக்கு, எனக்கு பணக்காரனாக கூடிய திறன் இருக்கு, நான் வெற்றியாளன், இப்படி உங்களுக்கு எது வேணுமோ அதை தினமும் ரிப்பீட்டடா சொல்லிக்கிட்டே இருக்கப்போ உங்க மைண்டை நீங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி அதை வெற்றிக்காக தயார்படுத்துவீங்க. அடுத்து நம்பர் 2, கான்ஷியஸ் மைண்டை பயன்படுத்துறதை விட சப்கான்ஷியஸ் மைண்டை பயன்படுத்துறது சிறந்தது. நமக்கு என்ன வேணுமோ அதை நம்ம ஆழ் மனசுல பதிச்சுக்கணும். நம்பர் 3, நீங்க அடையணும்னு நினைக்கிற விஷயத்துக்கு நீங்க வைக்க போற நோக்கம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து நம்பர் 4, வாழ்க்கைக்குன்னு ஒரு பர்பஸை உருவாக்க நீங்க எஃபோர்ட் போடுறப்போ உங்களுக்கு அதுக்கான சக்தி கண்டிப்பா கிடைக்கும். அடுத்து நம்பர் 5, சரியான நோக்கத்தை நீங்க செட் பண்றப்போ அது உங்க வாழ்க்கைக்கான நோக்கத்தை அடையிறதுக்கான மெட்டீரியல்ஸை உங்க கான்சியஸ்னஸ்லயும் அன்கான்சியஸ்னஸ்லயும் கேதர் பண்ணி ஸ்டோர் பண்ணி வெற்றி அடைறதுக்கு உதவி பண்ணும். அடுத்து நம்பர் 6, நீங்க என்ன அடையணுமோ அதுக்கான டிசையரும் அந்த டிசைருக்கான நோக்கமும் அந்த நோக்கத்தை அடையிறதுக்கான செயல்பாடும் இருந்தா கண்டிப்பா வெற்றி அடைய முடியும். இந்த பிரின்சிபல்ஸை எப்படி அப்ளை பண்றது அப்படின்னும் ஆத்தர் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்திருக்காரு. ஃபர்ஸ்ட், எது ரொம்ப முக்கியமான எய்மோ அதை எழுதுங்க. தகுதிக்கு மீறின எய்மை வைக்காதீங்க. உங்களை சுத்தி உங்க எய்மோட இருக்க சில மக்களை உருவாக்குங்க. அவங்க கூட உங்க எய்மை பத்தி ஷேர் பண்ணுங்க. அந்த எய்மை அடையிற வரைக்கும் அதை நோக்கி பயணிக்கிற மெம்பர்ஸ் எல்லாரும் அந்த எய்மை திரும்ப திரும்ப அஃபர்மேஷன்ஸ் மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்கணும். மெம்பர்ஸ்ல யாராவது ஒருத்தர் சண்டை போடுறாரு இல்ல நேர்மை இல்லாம இருக்காரு அப்படின்னா அவரை கண்டிப்பா அந்த குரூப்ல இருந்து துரத்திடணும். ஏன்னா ஒருத்தருக்கு அந்த எய்ம் மேல நம்பிக்கை இல்லைன்னா கூட அது மொத்த குரூப்பையுமே பாதிக்கும். சோ உடனே அந்த மெம்பரை ரிமூவ் பண்றது நல்லது. ஒரு விஷயத்து மேல ஆசைப்படுறதுக்கும் அது கிடைக்கும்னு நம்புறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. சோ தன்னோட எய்ம் கண்டிப்பா நிறைவேறும்னு நம்பணும். தோல்வியான திட்டத்தை கண்டிப்பா புது திட்டத்தை வச்சு ரீப்ளேஸ் பண்ணணும். எல்லா வெற்றிகளுக்கு பின்னாடியும் கண்டிப்பா தோல்வி இருக்கும். அந்த தோல்வியை ஏத்துக்கிட்டு திரும்ப வெற்றியை நோக்கி விடாமுயற்சியோட செயல்படணும். விடாமுயற்சி தான் என்னைக்குமே கை கொடுக்கும். அடுத்து லெசன் நம்பர் 3, செல்ஃப் கான்பிடன்ஸ். எந்த விஷயமா இருந்தாலும் தன்னம்பிக்கை முக்கியம். அதுவும் வெற்றி பாதையில பயணிக்கிறப்போ தன்னம்பிக்கை இல்லைன்னா எதுவுமே பண்ண முடியாது. ஒரு குழந்தைக்கு சின்ன வயசுல இருந்து தன்னம்பிக்கை உணர்வு ஊட்டிக்கிட்டே இருக்கணும். அப்படி பண்ணலன்னா அவன் வளர்ந்ததுக்கு அப்புறமா தன்னம்பிக்கை இல்லாத மனுஷனா இந்த சமுதாயத்துல ரொம்ப கஷ்டப்படுவான். இல்ல எனக்கு இந்த பிசினஸ் சரி வராது, இந்த வேலைக்கு நான் தகுதியானவன் இல்ல அப்படின்னு தனக்குன்னு வர எல்லா வாய்ப்புகளையும் தட்டி விட்டுக்கிட்டே இருந்தா தன்னம்பிக்கை வளரவே செய்யாது. அதிக நம்பிக்கை வச்சிருக்க வெற்றியாளர்கள் ஒரே எண்ணங்கள் கொண்ட மக்கள் அதிகமா இருக்கிறாங்க. முன்னாடி எத்தனை தோல்வி நீங்க சந்திச்சிருந்தாலும் இப்போ உங்க மைண்ட்ல என்ன விஷயத்த நினைக்கிறீங்களோ நம்புறீங்களோ அதை கண்டிப்பா அச்சீவ் பண்ண முடியும். எந்த ஒரு விஷயத்த எடுத்துக்கிட்டாலும் அதுக்கு கண்டிப்பா தன்னம்பிக்கை தேவைன்னு ஆத்தர் நெப்போலியன் சொல்றாரு. இந்த தன்னம்பிக்கை தான் வெற்றிக்கான 3வது லா. அடுத்ததா லெசன் நம்பர் 4, தி ஹேபிட் ஆஃப் சேவிங். சிறு துளி பெருவெள்ளம்னு சொல்லுவாங்க.
நம்ம சிறுக சிறுக சேமிக்கிற பணம் என்னைக்காவது ஒரு நாள் பெரிய லெவல்ல உதவி பண்ணும். அதே மாதிரி சேமிக்கும் பணம் சம்பாதிக்கும் பணத்துக்கு சமம்னு சொல்லுவாங்க. நீங்க ₹1 சேமிச்சா நீங்க ₹1 சம்பாதிச்சதுக்கு சமம். அதுவே ₹100 சேமிச்சா ₹100 சம்பாதிச்சதுக்கு சமம். பழக்க வழக்கங்களை எளிமையா உருவாக்கலாம். ஒரு விஷயத்தை 21 நாள் தொடர்ந்து செஞ்சாலே அது பழக்கமாகிடும்னு சொல்லப்படுது. அப்ப பணத்தை சேமிக்கிறதும் பணத்தை வளர்த்துக்கிறதும் எளிமைதான். ஒரு விஷயத்துக்கான கட்டுப்பாடு விதிக்கப்படுறதுக்கு காரணம் பழக்க வழக்கம் தான். இப்படிதான் பேசணும், இவ்வளவுதான் பேசணும், தொண்ணு பேசி அடுத்தவங்க காதுல இருந்து ரத்தம் வர வைக்க கூடாது. இதெல்லாம் அம்மா அப்பா சொல்லி கொடுத்து சின்ன வயசுல இருந்து இத பழக்கமா நம்ம மாத்திக்கிட்டதுனாலதான் எதிர்க்கு வர்றவங்க வை பிளட் சேம் பிளட்னு சொல்லாத அளவுக்கு கட்டுப்பாடோட பேசுறோம். சோ கட்டுப்பாடு ரொம்ப முக்கியம். அப்ப பணத்தை செலவு பண்றதை கட்டுப்படுத்தினாலே நமக்கு சேவிங் ஜாஸ்தி ஆகுமான்னு கேட்டா அப்படி கிடையாது. தேவையான விஷயத்துக்கு பணத்தை செலவழிக்கிறதுலயும் கட்டுப்பாட்டோட இருக்கணும். அதே மாதிரி நிறைய பணத்தை சேமிக்கிறதுலயும் கட்டுப்பாட்டோட இருக்கணும். நான் வறுமையில கஷ்டப்படுவனோன்னு பயமா இருக்கு, வறுமை என்ன தாக்கிடுமோ அப்படின்னு ஒருத்தன் நினைச்சா அவன் வறுமைக்கு தான் தள்ளப்படுவான். ஏன்னா இந்த வறுமை பத்தின சிந்தனையே அவனை நிம்மதியா தூங்க விடாது, சம்பாதிக்க விடாது. அதே மாதிரி கடன் பத்தியும் ஆத்தர் நெப்போலியன் பேசுறாரு. கடன் வாங்குறது ரொம்பவே தவறான விஷயம். கடன் கொடுக்கலாம், ஆனா அதுலயும் ஒரு எல்லை இருக்கணும். என்னைக்கும் யார்கிட்டயும் கை நீட்டி கடன் மட்டும் வாங்கிடக்கூடாதுன்னு ஆத்தர் சொல்றாரு. கெட்ட பழக்கங்கள் ஏதாவது இருந்தா அதை கண்டிப்பா நல்ல பழக்கங்களை வச்சு ரீப்ளேஸ் பண்ணிடணும். அது அப்படியே ரீப்ளேஸ் பண்ணாம விட்டுட்டா அது திரும்ப வந்துடும். தேவையில்லாத செலவுகளை குறைச்சுக்கணும். வீடு ரொம்ப சின்னதா இருக்குன்னா அதுக்கு தேவையான பொருட்கள் மட்டும்தான் வாங்கணும். வீட்டோட சைஸை விட அதுல இருக்க பொருட்கள் அதிகமா இருந்தா தேவையில்லாம செலவு செய்றீங்கன்னு அர்த்தம். நம்ம பணத்தை சேமிக்கிறப்போ நமக்கு தன்னம்பிக்கை, தைரியம், பயமில்லா தன்மை, இந்த பழக்கங்கள்லாம் நமக்குள்ள டெவலப் ஆகும். சோ இன்னைக்கே பணத்தை சேமிக்க ஆரம்பிங்க. அடுத்ததா லெசன் நம்பர் 5, இனிஷியேட்டிவ் அண்ட் லீடர்ஷிப். வெற்றியாளன் ஆகணும்னா அதுக்கு தலைமைத்துவம் ரொம்ப முக்கியம். தலைமைத்துவத்தை அடையணும்னா எல்லாத்தையும் முன்னெடுத்து செய்ய வேண்டியது ரொம்ப அவசியம். எல்லா விஷயத்தையும் முன்னெடுத்து செய்யணும்னா அதுக்கு தன்னம்பிக்கை ரொம்ப முக்கியம். எல்லாத்த பார்த்தும் பயந்து தயங்கி பின்வாங்குனா கண்டிப்பா தலைவனாக முடியாது. ஏதாச்சும் ஒரு விஷயத்துக்கு வாய்ப்பு கிடைக்குதா, நான் பண்றேன்னு போய் அதை செய்யுங்க. ஒருவேளை அதுல எந்த பலனும் இல்லைன்னா கூட அதுல இருந்து உங்களுக்கு அனுபவம் கிடைக்கும். எல்லாத்தையும் நீங்க முன்னெடுத்து செய்யறப்போ நிறைய பேருக்கு நீங்க முன்னோடியா மாறுவீங்க. 16 லெசன்ஸ்லயுமே இந்த இனிஷியேட்டிவ் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான லெசன்னு ஆத்தர் ஹில் சொல்றாரு. இதை நாளைக்கு பண்ணிப்போம், நாளன்னைக்கு பண்ணிப்போம்னு ஒரு விஷயத்த தள்ளி போடாதீங்க. தள்ளி போடுற பழக்கத்தை கண்டிப்பா தவிர்த்துக்கணும். ஆட்டோ சஜஷனை பயன்படுத்தி இந்த தள்ளி போடுற பழக்கத்தை மாத்திக்கோங்க. உங்களை சுத்தி இருக்க ஏதாவது ஒரு வெற்றியாளரை ரோல் மாடலா எடுத்துக்கிட்டு அவர்கிட்ட இருந்து எல்லாத்துக்கும் எப்படி இனிஷியேஷன் எடுக்கிறது அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க. 2 வகையான தலைமைத்துவம் இருக்கு. ஒன்னு டெட்லி அண்ட் டிஸ்ட்ரக்டிவ், அதாவது ரொம்ப கேவலமான தலைமைத்துவமா இருக்கும். அதுல அதிக இழப்புகள் தான் ஏற்படும். இன்னொன்னு ஹெல்ப்ஃபுல் அண்ட் கன்ஸ்ட்ரக்டிவ். இந்த தலைமைத்துவத்தை பின்பற்றுற தலைவன் எல்லாருக்கும் உதவிகரமா இருப்பான். சிறப்பான தலைவனா திகழ்வான். இவனால நிறைய விஷயங்கள் வளரும். கடைசி வரைக்கும் நீங்க தலைவரா இருக்கணும்னு நினைச்சா கண்டிப்பா அதுக்கு ஒத்துழைப்பு முக்கியம். தலைமைத்துவத்தை அடையணும்னா அதுக்கு சில தன்மைகள் உங்ககிட்ட இருக்கணும்னு ஆத்தர் ஹில் சொல்றாரு. அதுல நம்பர் 1, தன்னம்பிக்கையோட இருக்கணும். நம்பர் 2, தன்னோட ஆசைகள், தேவைகள் இதெல்லாம் தியாகம் பண்ணணும். நம்பர் 3, எல்லாத்தையுமே முன்னெடுத்து செய்யணும். நம்பர் 4, தெளிவா முடிவெடுக்க தெரிஞ்சிருக்கணும். நம்பர் 5, மரியாதையா நடந்துக்கணும். மத்தவங்க கிட்ட இருந்து மரியாதையை பெறுற அளவுக்கும் நடந்துக்கணும். நம்பர் 6, தைரியமா இருக்கணும். நம்பர் 7, சிறந்த அறிவாளியா இருக்கணும். அறிவாளி மாதிரி நடிக்க கூடாது. நம்பர் 8, பேசுறதுக்கு முன்னாடி சிந்திச்சு தெளிவா பேசணும். நம்பர் 9, ரொம்ப உணர்ச்சிகளை வெளிப்படுத்த கூடாது. பதட்டம், பயம், தடுமாற்றம் இது எதையுமே வெளிக்காட்ட கூடாது. நம்பர் 10, உண்மையா நடந்துக்கணும். நியாயத்தோட நடந்துக்கணும், நீதியோட நடந்துக்கணும். அடுத்ததா லெசன் நம்பர் 6, இமேஜினேஷன். கற்பனை உலகத்துல வாழக்கூடாது, ரியாலிட்டிய புரிஞ்சு வாழணும் அப்படின்னு தானே பார்த்தோம். திரும்ப கற்பனை பண்ண சொல்றீங்களேன்னு குழம்ப வேண்டாம். இந்த கற்பனை வித்தியாசமானது. நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கிறது இந்த கற்பனை தான். பழைய ஐடியாஸ் எல்லாத்தையும் உங்க கற்பனை மூலமா புது ஐடியாஸா மாத்துங்க. உங்க தவறுகளையும் தோல்விகளையும் கற்பனை பண்ணுங்க. அதை எப்படி மாத்திக்கலாம்னு கற்பனை பண்ணி பாருங்க. அது சரியான வழியா இருந்தா அதை பயன்படுத்தி உங்க தவறுகளை திருத்திக்கோங்க. ரொம்ப பெரிய பிரச்சனைகளை சந்திக்கிறீங்க, உங்க ப்ராப்ளம்க்கு உடனே ஒரு சொல்யூஷன் வேணும் அப்படின்னா அதுக்கு கற்பனை சிறந்த ஒரு வழி. சரியான முறையில கற்பனை பண்றது மூலமா முடிவுகளை சிறப்பா எடுக்க முடியும். அடுத்ததா லெசன் நம்பர் 7, எந்தூசியாசம். ஐயோ, பெட்டை விட்டு எழுந்திருக்கணும், பிரஷ் பண்ணணும், குளிக்கணும்னு புலம்பிக்கிட்டே பெட்ல சோம்பேறி மாதிரி படுத்திருக்க கூடாது. எப்பவுமே சுறுசுறுப்போட உற்சாகத்தோட இருக்கணும். நெப்போலியன் ஹில் என்ன சொல்றாருன்னா, நீங்க உற்சாகத்துல துருன்னு வேலை பாக்குறத மத்தவங்க பார்த்தா அவங்களும் அதே உற்சாகத்தோட வேலை பார்ப்பாங்க. உங்களோட உற்சாகம் ஒரு தொற்று நோய் மாதிரி எல்லாருக்கும் பரவும் அப்படின்னு சொல்றாரு. நம்ம இப்ப நினைக்கிற விஷயம் எதிர்காலத்துல நடந்தாதான் நம்ம முழுசா சந்தோஷத்தை அடைய முடியும். சோ உங்க ஆசையை அடையறதுக்கு உற்சாகம் ரொம்ப அவசியம். மத்தவங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்றதுக்கு உங்க வார்த்தைகள், உங்க செயல்கள், உங்களோட மனநிலை இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். மேடையில ஏறி பேசிட்டு இருக்க பேச்சாளர் சிறந்த வார்த்தைகளை வச்சு சவுண்டை ஏத்தி இறக்கி உற்சாகத்தோட பேசுறப்போ எல்லாருக்குமே உடம்பெல்லாம் புல்லரிச்சு கைய தட்டியான பக்கத்துல உள்ளவனோட மண்டையில கொட்டி கூட தட்ட வைப்பாங்க. ஆனா அதுவே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அன்பு தமிழ் மக்களே இப்படின்னு ஆமையை விட மோசமா பேசினா சங்கீத ஸ்வரங்கள்
ஏழே எழுத்தா இன்னும் இருக்கா என்னவோ மயக்கம் அப்படின்னு வாயை பொலந்து மல்லாக்கப்படுத்து கொரட்டை விட்டு தூங்கிடுவாங்க. நீங்க பேசுற விதம், செய்யற செயல் எல்லாத்துலயுமே உற்சாகம் இருக்கணும். ஒருவேளை நீங்க சொந்தமான வியாபாரம் பண்ண போறீங்க, அந்த பொருளை இப்ப விற்கணும்னா நீங்க பேசுற விதமும் உங்க செயல்ல இருக்க உற்சாகமும் தான் வாங்க வர கஸ்டமர்ஸை ஈர்க்கும். நீங்க அணிகிற ஆடைகளும் நல்லதா இருக்கணும். தொலைன்னு ட்ரெஸ் போட்டுக்கிட்டு இருக்கப்போ உங்களை பார்த்தா உங்களுக்கே சோம்பேறி மாதிரியே தெரியும். அப்ப எப்படி உற்சாகத்தோட வேலை பார்ப்பீங்க? எப்படி உங்க மேல உங்களுக்கு தன்னம்பிக்கை வரும்? நல்லா அயன் பண்ணி ஃப்ரெஷ்ஷா ட்ரெஸ் எடுத்து போட்டு உங்க சைஸ்க்கு ஃபிட் ஆகுற மாதிரியான ட்ரெஸ்ஸை போட்டு உற்சாகத்தோட ஜாலியா உங்க வெற்றி பாதையில பயணிங்க. அடுத்ததா லெசன் நம்பர் 8, செல்ஃப் கண்ட்ரோல். செல்ஃப் கண்ட்ரோல் அதாவது சுய கட்டுப்பாடு கண்டிப்பா ஒரு மனுஷனுக்கு தேவை. கோபம் வரப்போ அதை கட்டுப்படுத்த முடியாம கையில கிடைக்கிற எதையாச்சும் தூக்கி அடிச்சுட்டா அது அவனுக்கும் ஆபத்து, சுத்தி இருக்கவனுக்கும் ஆபத்து. செல்ஃப் கண்ட்ரோல் இல்லாதப்போ நம்ம சிந்தனை வேலை செய்யாது. வெற்றி பாதையில பயணிக்கிறப்போ கண்டிப்பா சுய கட்டுப்பாடு வேணும். வாடிக்கையாளர்கள் கேட்கவே விரும்பாத விஷயங்களை நீங்க பேசுறப்போ செய்யறப்போ அது உங்களோட வியாபாரத்தை தான் கெடுக்கும். நீங்க கற்பனை பண்றீங்கன்னாலும் பிளான் போடுறீங்கன்னாலும் தன்னம்பிக்கையை வளர்க்குறீங்கன்னாலும் அதுல கண்டிப்பா செல்ஃப் கண்ட்ரோல் இருக்கணும். கண்ட்ரோலே இல்லாம தன்னம்பிக்கையை வளர்க்குறப்போ அது கர்வத்துல போய் முடியும். உற்சாகத்தோட இருக்கணும்னு ரொம்ப உற்சாகமாவும் இருக்கக்கூடாது. எதுவுமே எல்லைக்கு கீழேயும் போயிடக்கூடாது, எல்லை மீறியும் போயிடக்கூடாது. உங்களை யாராச்சும் காயப்படுத்திட்டா அவங்கள அதிகம் வெறுத்துறவும் கூடாது, யார் மேலேயும் எல்லையை கடந்து பாசம் வைக்கவும் கூடாது. தேவையில்லாத செலவுகளையும் தவிர்த்துக்கணும். எல்லாத்துக்குமே செல்ஃப் கண்ட்ரோல் ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்ததா லெசன் நம்பர் 9, ஹேபிட் ஆஃப் டூயிங் மோர் தென் பெய்ட் ஃபார். அதாவது வாங்குற சம்பளத்துக்கு மேல வேலை பாக்குறது. உங்களுக்கு பிடிச்ச வேலையை பண்றப்போ காசெல்லாம் கண்ணுக்கு தெரியாது. நீங்க பாட்டுக்கு நிறைய நேரம் வேலை பார்த்துக்கிட்டே இருப்பீங்க. அதிகமா வேலை பாக்குறப்போ நமக்கு நல்ல மரியாதை கிடைக்கும். அப்போ நம்ம ஃபேஸ் பண்ற ஸ்ட்ரகிள் நம்மள பலமாக்கும். உங்களை நீங்களே யூஸ்ஃபுல் பர்சனா மாத்திக்கோங்க. எப்பவும் பண்ற வேலையை விட 1 மணி நேரம் அதிகமாவே வேலை பாருங்க. அப்போ நிறைய விஷயங்களை கத்துப்பீங்க. அதே மாதிரி நல்ல சர்வீஸும் கொடுக்கணும். மக்களுக்கு நல்ல ப்ராடக்ட்ஸை கம்மி விலைக்கு கொடுக்கறப்போ உங்க ப்ராடக்ட்ஸ் நல்லாவே சேல் ஆகும். சோ இந்த மாதிரி ஸ்பெஷல் சர்வீஸ் பண்ணுங்க. அடுத்ததா நெக்ஸ்ட் லெசன் நம்பர் 10, ப்ளீசிங் பர்சனாலிட்டி. நீங்க நடந்துக்கிற விதத்திலேயே உங்களை எல்லாருக்கும் பிடிச்சிடணும். ஃபர்ஸ்ட் யாரை பார்த்தாலுமே ஒரு சின்ன ஸ்மைல் பண்ணுங்க. அது கூடவே நீங்க பார்க்க ஸ்மார்ட்டா இருக்கீங்க, இன்னைக்கு இந்த ட்ரெஸ் உங்களுக்கு நல்லா இருக்கு, இந்த மாதிரி நேர்மையான காம்ப்ளிமெண்ட் கொடுங்க. பிசினஸா பாக்குறப்போ வர கஸ்டமர்ஸை சிரிப்போட வரவேற்கணும். அவங்க கிட்ட பேசி எதுல அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்னு தெரிஞ்சு அந்த ப்ராடக்ட்ஸை புத்திசாலித்தனமா விற்கணும். சோ எல்லா நேரத்திலுமே உங்களோட ப்ளீசிங் வாய்ஸ் வச்சு கடுமையா இல்லாம மென்மையா பேசுங்க. எப்பவுமே சண்டை போட்டு டைம் வேஸ்ட் பண்ணாம எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி நடந்துக்கோங்க. அடுத்ததா லெசன் நம்பர் 11, ஆக்யூரேட் தாட். எது முக்கியம் எது முக்கியம் இல்லைன்னு பிரிச்சு வச்சுக்கணும். மத்தவங்க சொல்றாங்க அதனால நான் நம்புறேன் அப்படின்னு சுயபுத்திய பயன்படுத்தாம கண்மூடித்தனமா நம்ப கூடாது. உண்மையா இருக்க விஷயங்களை மட்டுமே நம்புங்க. உங்க எண்ணங்கள்ல தெளிவு இருக்கணும், அக்யூரசி இருக்கணும். அப்பதான் வெற்றி பாதையில பயணிக்க முடியும், வெற்றியும் அடைய முடியும். அடுத்தது லெசன் நம்பர் 12, கான்சென்ட்ரேஷன். கவனக்குறைவு இருந்தா வெற்றியை சுவைக்க முடியாது. ஒரு விஷயத்த நோக்கி நீங்க செயல்படுறப்போ அதை தவிர்த்து வேற எதுலையுமே கவனம் செலுத்தாதீங்க. அதுல மட்டும் கவனம் இருக்கப்பதான் தெளிவா சிந்திச்சு செயல்பட முடியும். நான் எல்லாத்துலயும் முழு கவனம் செலுத்துவேன்னு திரும்ப திரும்ப சொல்லி உங்க மைண்டுக்கு புரிய வைங்க. கண்டிப்பா கவனம் அதிகரிக்கும். தினமும் 1 மணி நேரம் ஒரு விஷயத்துல மட்டுமே கவனம் செலுத்தி பாருங்க. அது அப்படியே பழக்கமாகிடும். எவ்வளவு நேரம் உங்க போக்கஸ் நிலைச்சு நிக்குதோ அவ்வளவு சீக்கிரம் வெற்றியை நீங்க அடைவீங்க. அடுத்து லெசன் நம்பர் 13, கோஆபரேஷன். எல்லாருக்கூடயுமே ஒத்துழைச்சு போகணும், அனுசரிச்சு போகணும். நம்ம கான்சியஸ் மைண்டுக்கும் அன்கான்சியஸ் மைண்டுக்கும் கண்டிப்பா ஒத்துழைப்பு இருக்கணும். உங்க கூட வேலை பாக்குறவங்க கூட நீங்க ஒத்துழைக்கணும். எல்லாத்தையுமே நாளைக்கு பண்ண தள்ளி போடாம அப்பவே எல்லாரும் ஒன்னா சேர்ந்து உழைச்சு அப்பவே அந்த விஷயத்த செஞ்சிருங்க. யார் கூடயும் ஒத்துழைக்காம போனா மாஸ்டர் மைண்ட அடைய முடியாது, வெற்றியும் அடைய முடியாது. எப்படி தள்ளி போடுற பழக்கத்தை எதிர்த்து போராடுறதுன்னும் ஆத்தர் இந்த லெசன்ல இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்திருப்பாரு. அடுத்த லெசன் நம்பர் 14, ஃபெயிலியர். தோல்வியே வெற்றிக்கு முதற்படின்னு பழமொழி கேள்விப்பட்டிருப்போம். ஒவ்வொரு தோல்வியும் நமக்கு ஒரு பாடத்தை கத்து கொடுக்கும். அந்த பாடத்தை கத்துக்கிட்டதுக்கு அப்புறம் அப்ப செஞ்ச தவிர அடுத்த தடவை செய்ய மாட்டோம். இந்த தோல்வி நம்மள ரொம்ப கஷ்டப்படுத்தும், காயப்படுத்தும். ஆனாலும் அடுத்த வெற்றிக்கு நம்மள தயார்படுத்தும், பலப்படுத்தும். சோ தோல்வியையும் ஒரு வகையான வெற்றியா நினைச்சுக்கோங்க. எடுத்த காரியத்தை பாதியிலேயே கைவிட்டுறாம அதை இறுக்கி பிடிச்சு தொடர்ந்து வெற்றி பாதையில பயணிங்க. தோல்வியும் ஒரு வகை வெற்றிதான்னு ஆத்தர் ஹில் சொல்றாரு. அடுத்ததா லெசன் நம்பர் 15, டாலரன்ஸ். சகிப்புத்தன்மை இல்லனா இந்த பிரபஞ்சத்துல வாழறதே சிரமம்தான். சகிப்பின்மையும் ஒரு வகையான அறியாமைதான்னு ஆத்தர் சொல்றாரு. சகிப்பின்மைதான் மக்களுக்கு மத்தியில இருக்க ஒற்றுமையை கெடுத்து அவங்கள பிரிக்கிறது. சோ அந்த பழக்கத்தை தூக்கி போட்டு சகிப்புத்தன்மையோட வாழ கத்துக்கணும். ஸ்கூல்ஸ், காலேஜஸ், வெளியிடங்கள், வீடு, இப்படி எல்லா இடங்கள்லயுமே சகிப்புத்தன்மையோட தான் இருக்கணும். அப்பதான் வெற்றி அடைய முடியும்னு ஆத்தர் நெப்போலியன் ஹில் சொல்றாரு. முன்னாடி நான் கேட்ட கேள்விக்கான பதில் என்னன்னு இப்ப பாக்கலாம். ஐஸ்கிரீம் தான் அந்த உணவு. ஐஸ்கிரீம் சாப்பிட்டா சளி பிடிக்கும், ஜுரம் வந்துரும்னு நிறைய பேர் பிடிச்சும் சாப்பிட மாட்டாங்க. ஆமால, அம்மாலாம் ஐஸ்கிரீம் வாங்க கூட விட மாட்டாங்க. ஆனா கேன்சர் பேஷண்ட்ஸ்க்கு கீமோதெரப்பி கொடுக்கறப்போ ரேடியேஷன்னால, டெம்பரேச்சர்னால அவங்களோட மியூக்கஸ் மெம்பரேன் ரொம்ப பாதிக்கப்படுமா.
அந்த பெயினை ரெடியூஸ் பண்றதுக்காக தான் கேன்சர் பேஷண்ட்ஸுக்கு ஐஸ்கிரீம் பயன்படுத்தப்படுது. இந்த ரிசர்ச்சை பண்ணது போலிஷ் ரிசர்ச்சர்ஸ். ஆனா இதுக்காக ஐடியா கொடுத்தது வார்சா மெடிக்கல் யூனிவர்சிட்டியை சேர்ந்த மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் தான். எப்படியெல்லாம் ஐஸ்கிரீமை கேன்சருக்கு பயன்படுத்தலாம்னு இவங்க பண்ண ரிசர்ச் தான் இன்னைக்கு எல்லா கேன்சர் பேஷண்ட்ஸுக்குமே பயங்கர உதவியாவும் இருக்கு. அடுத்ததா கடைசி லெசன் நம்பர் 16, த கோல்டன் ரூல். நமக்கு கிடைக்க வேண்டிய சக்தி ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் கிடைக்கணும். ஒரேடியாலாம் சிம்மாசனத்துல உட்கார முடியாது. அங்கங்க அடி வாங்கிதான் மேல வர முடியும். மத்தவங்க உங்களுக்கு எப்படி மரியாதை கொடுக்கணும்னு நீங்க ஆசைப்படுறீங்களோ அதே மரியாதைய நீங்க மத்தவங்களுக்கும் கொடுங்க. மத்தவங்க உங்களை பத்தி எப்படி நல்ல விதமா நினைக்கணும்னு ஆசைப்படுவாங்களோ அதே மாதிரி மத்தவங்கள பத்தியும் நீங்க நல்ல விதமா யோசிக்கணும். மத்தவங்க உங்களுக்கு என்ன நல்ல விஷயங்கள்லாம் செய்யணும்னு நினைச்சாங்களோ அதே நல்ல விஷயங்களை மத்தவங்களுக்கும் நீங்க செய்யணும். இதுதான் கோல்டன் ரூல். இந்த கோல்டன் ரூல் உங்களை நேர்மையாளனா மாத்தும். உங்ககிட்ட இருக்க சுயநலம், பேராசை, பொறாமை இதெல்லாத்தையுமே துரத்தி விடும். இந்த கோல்டன் ரூலை பின்பற்றுறப்போ மத்தவங்கள நீங்க கண்ணுக்கு கண்ணா பாத்துப்பீங்க. கோல்டன் ரூலை உங்க வாழ்க்கையில அப்ளை பண்றப்போ நீங்க பாசிட்டிவ் பர்சனா மாறுவீங்க. உங்களை சுத்தியவங்கள நேசிக்கிற மக்கள் அதிகமாவாங்க. நீங்க என்ன மத்தவங்களுக்கு கொடுக்குறீங்களோ அதுதான் உங்களுக்கும் திரும்ப கிடைக்கும். சோ மத்தவங்க கிட்ட நல்ல முறையில நடந்துக்கோங்க. அவங்கள நல்ல விதமா நடத்துங்க. இந்த 16 லெசன்ஸ் தான் வெற்றி அடைறதுக்கான 16 லாஸ்ன்னு ஆத்தர் நெப்போலியன் ஹில் சொல்லிருக்காரு. சும்மாலாம் இவர் இந்த லாஸ் எழுதல. பல வெற்றியாளர்களோட வாழ்க்கைய படிச்சு நிறைய பணக்காரர்களை இன்டர்வியூ பண்ணி தான் இந்த 16 லாஸையும் எழுதியிருக்காரு. இந்த புக்ல இருக்க ஒவ்வொரு பாடமும் நம்மளோட வாழ்க்கையில பல மாற்றங்களை ஏற்படுத்தும். கண்டிப்பா இந்த புக்கை முழுமையா ரீட் பண்ணி பாருங்க. சோ தெளிவா சிந்திங்க, வெற்றிகளை அடையுங்க. இந்த சம்மரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஞாபகமா இதுக்கு ஒரு லைக் போட்டுட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல்ஸ் பியாண்ட் தி ஆர்டினரி அப்புறம் பாடி அண்ட் சோல் தமிழ் ரெண்டுத்துக்குமே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஞாபகமா பெல் ஐகானை அழுத்திருங்க. நான் உங்களை அடுத்த வீடியோல பாக்குறேன். தேங்க்யூ.